பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளைக்கான செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவத்திலே ஒரு ஜெபாலய தலைவனாகிய எவரு இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவை தேடி வரும்பொழுது இயேசுவினிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுவதாகவும் வந்து சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து கூட புறப்பட்டு செல்கிறார். போகக்கூடிய வழியிலே ஒரு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொடுகிறாள். அது நிமித்தமாக அந்த ஸ்திரீக்கு விடுதலை கிடைக்கிறது. அங்கே கொஞ்சம் தாமதமாகிறது. தாமதமான பொழுது சில நபர்கள் வந்து எவரினிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, உம்முடைய மகள் மரித்து விட்டால் இனிமேல் போதகரை வருத்தப்படுத்தாதிரும் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இங்கே அந்த தலைவன் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைப்பதற்கு முன்பதாக கொஞ்ச காலம் தாமதமாகிறது. அந்த தாமதத்திற்கு இடையே அந்த மகள் மரித்து போகிறார். இப்பொழுது எவருக்கு வரக்கூடிய செய்தி, இனிமேல் அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இனிமேல் உம்முடைய மகள் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஏனால் அவள் மரித்து விட்டாள் என்கிற ஒரு செய்தி வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ என்ன ஜெப விண்ணப்பத்தோட என்னிடத்துல வந்தியோ அதை நான் உனக்கு செய்வேன், நீ விசுவாசம் உள்ளவனா இரு என்று இங்கே சொல்லுகிறார். சொன்னது மட்டுமல்ல, அவங்க வீட்டுக்கு போய் அந்த மகளை உயிரோடு எழுப்புகிறதே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிறோம். நாம் அடிக்கடி அந்த காரியத்திற்கு ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறோம். ஜெபித்து இப்பொழுது ஒரு காலகட்டம் வரும் பொழுது, இனி இது என் வாழ்க்கையில் நடக்காது என்கிற ஒரு எண்ணம். ஏனென்றால் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. சூழ்நிலை நிமித்தமாக நமக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து விட்டது, இனிமேல் இது நடக்காது என்று. இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். இங்கே எப்படி எவரு அங்கே வந்த பொழுது அந்த காரியம் தாமதமான பொழுதும் இயேசு கிறிஸ்து அதை விடாமல் நிறைவேற்றி கொடுக்கிறாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நீங்கள் கேட்ட அந்த விண்ணப்பங்களை அவர் நிறைவேற்றி தருவார். கொஞ்சம் காலதாமதமான உடனே உங்களுடைய ஜெபத்தை நிறுத்தி விடாதிருங்கள். இயேசு செய்கிறது வரைக்கும் அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அதே விசுவாசத்தோடு காத்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நம்முடைய சமூகத்தில் வந்து அநேக காரியங்களுக்கு ஜெபித்து அதை நாங்கள் இப்பொழுது இது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது என்று அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து ஜெபிக்க கிருபைகளை தாரும். அதில் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அதில் ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நல்ல கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.